போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார். இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் தற்பொழுது நேர்காணலை நடத்த இருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்திருக்கிறார், நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இன்று தொழிற்சங்கங்கள், பல போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்த போதிலும் கூட 100% அந்த சேவை என்பது எப்படி கொடுக்க முடிந்தது? இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து போக்குவரத்து சேவைகளும் சீரான முறையில் வழங்கப்பட வேண்டும், பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போக்குவரத்து துறையுடைய அலுவலர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து போக்குவரத்து சேவையை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்து துறையில் இருக்கின்ற தொழிலாளர்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். காரணம், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சீர்குலைக்கப்பட்ட அவர்களுடைய சம்பள வீதம் மீண்டும் பே மேட்ரிக்ஸ் முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. 5% சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. முத்தமிழர் கலைஞர் காலத்திலே வழங்கப்பட்ட தீபாவளி போனஸ் 20% அதிமுக ஆட்சியில் 8% குறைக்கப்பட்டது. அதை மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாரும் கோரிக்கை வைக்காமல், போராடாமல் 20% அறிவித்து இந்த ஆண்டு வழங்கியிருக்கிறார். எனவே இதுவரை எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் அவருடைய கோரிக்கை அத்தனையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், முதல்வர் மீது இருக்கின்ற நம்பிக்கை காரணத்தினால் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் தங்களுடைய பணிக்கு திரும்பியிருக்கிறார்கள். அதிமுக தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கணக்கிலே கொண்டு இந்த நேரத்தில், பொங்கல் நேரத்தில் பேருந்துகளை ஓட்டாமல் நிறுத்தினால் பொதுமக்கள் திமுக மீது கோபப்படுவார்கள், தங்களுக்கு ஆதரவாக வருவார்கள் என்று நினைத்து ஒரு தவறான கணக்கை போட்டு இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களே முதல்வர் அவர்கள் காலத்தில் செய்யாததை இந்த திமுக ஆட்சி காலத்தில் முதல்வர் அவர்களுக்கு செய்திருக்கிறார். சம்பள உயர்வை பெற்றிருக்கிறோம், போனஸ் பெற்றிருக்கின்றோம், மற்ற என்ன கோரிக்கைகள் படிகள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அதிமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகள் கடந்தும் 1.5 ஆண்டுகள் கடந்து முடிக்காமல் விட்டுவிட்டு போனதை திமுக ஆட்சி வந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். மீண்டும் அடுத்த சம்பள பேச்சுவார்த்தையும் அவர் சிறப்பாக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த போக்குவரத்து சேவை தமிழ்நாடு முழுவதும் சுமூகமாக இருக்கிறது. சார், ஈடுபட்டு வரும் தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா, 40% தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகளை இயக்கிட்டு வராங்க. இன்று இயக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக இது இயக்கப்படும் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்களால சாத்தியமாட்டு கேட்குறாங்க. அது அவங்களே குற்றம் சொல்லுவாங்க. அரசு இப்போ இதில் நடத்துனர் ஓட்டுநர் குறைவாக இருக்கிறதா அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கி ஓட்டுகின்ற எல்லா இடத்துலையும் நீங்களே பார்த்தீங்கன்னா அரசு ஓட்டுநர் நடத்துனர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி 40% பேர் வர முடியும்? அவங்க 40% பேர் நாங்கள் இருக்கிறோம்னு நினச்சி போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் போராட்டம் அவர்கள் நினைத்தது போல் இல்லாமல் பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இதை சொல்கிறாங்க. இப்பொழுதை பொறுத்தவரை அரசு ஓட்டுநர் நடத்துனர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சோறு வரும் நேரத்தில் இவர்கள் பணிக்கு ஏதாவது வராவிட்டால், ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் அப்பொழுதுதான் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இந்த ஈகோ பிரச்சனை பார்க்காமல் தொழிலாளர்களுக்கான நலனை காக்கின்ற அரசாக முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். நிச்சயமாக இப்போ அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையில் ஏற்கனவே அரசு பணியாளர்கள் வேலைக்கு எடுப்பதற்கு SCTCயில் துவங்கியாச்சு. இப்போ நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் அந்த கோரிக்கைக்கு தேவையில்லை. கம்பேஷன் கிரவுண்ட் என்கின்ற பணியில் இருக்கின்ற போது இறந்து போவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த கோரிக்கைக்கும் இனி இடமில்லை. இன்னும் 2 கோரிக்கைகள் அவரிடத்தில் நேரில் நான் ஒப்புதல் அளித்திருக்கிறேன். எனவே 6 கோரிக்கையில் 4 கோரிக்கைகள் மெஜாரிட்டியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை கணக்கிலே கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் ஒரு கோரிக்கையை சொன்ன ஒருபாடு முடிச்சுட்டா உடனே அடுத்த கோரிக்கைக்கு போய் ஒரு டிராகன் அந்த பாலிசியில் போகக்கூடாது. பொதுமக்களுடைய கஷ்டத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். தொழிலாளர்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கும் உறுதுணையாக இருப்பார். இந்த போக்குவரத்து துறை என்பது அரசுடைமையாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு 20,000 பஸ் வச்சுட்டு 1.25 லட்சம் தொழிலாளர்களை கொண்டதாக இந்தியாவிலேயே ஒரே ஒரு துறை இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதற்கு காரணம் முத்தமிழர் கலைஞர். அது இன்றைக்கு காக்கப்படுகிறது என்றால், மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் திட்டத்தை அறிவித்து வருடத்திற்கு 2,800 கோடி ரூபாய் முதலமைச்சர் வழங்குகின்ற காரணத்தினால்தான் முதல் தேதியிலே நாம் சம்பளம் கொடுக்க முடிகிறது. பக்கத்தில் மாநிலத்தில் 3 மாதம் சம்பளம் கொடுக்காம நிலைமையெல்லாம் இருக்குது போக்குவரத்துறை தொழிலாளர்களுக்கு. எனவே இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை காப்பாற்றுவார். இது அரசு நிறுவனமாக இருக்கிறதுக்கு உறுதி செய்வார். எனவே அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், ஒரு
புறம் வந்து இந்த போராட்டம் கையில் எடுத்திருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், மறுபுறத்தில் நெருங்கி வரக்கூடிய பொங்கல் பண்டிகை, இது வந்து தோமுசா மற்றும் தற்கால பணியாளர்களை வச்சு மட்டுமே நம்ம இந்த பொங்கல் பண்டிகைக்கான மக்களுக்கான சிறப்பான இந்த பேருந்து சேவையை தர முடியும். அதான் மீண்டும் சொன்னேன், அரசு ஊழியர்கள் தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவர்களை வைத்துக்கொண்டே இயக்குவோம். நீங்கள் ஆசைப்பட்டுனீங்க, அப்படி ஒரு தேவை இருந்தால் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும். சார், அகவிலைப்படி இந்த ஓய்வூதியர்களுக்கான அந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து அகவிலைப்படி வந்து கண்டிப்பாக வழங்கணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. 6 முக்கிய கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை 96 மாதம் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐடிலையும் சரி சிஐடிலையும் சரி எல்லா தொழிற்சங்கங்களும் முன்வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை சொல்லியிருக்காங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. 96 மாதமாக இது வழங்கப்படவில்லை, வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். திமுக ஆட்சி வந்து எத்தனை மாதம் ஆச்சு? 30 மாதம் ஆகிறது. மீதி 66 மாதம். அப்போ யாருடைய ஆட்சி? அதிமுக ஆட்சி. அவர் கொடுக்காம இருந்துட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றாருன்னா இது வந்து நாங்கள் என்னன்னு சொல்றது? அவர் சொல்றதை கேட்டுட்டு அவர் கூட போய் இந்த தொழிற்சங்கங்கள் நின்றால் அவர்களை நம்புகிறார்களா? இவங்க வைத்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்த முதலமைச்சரை நம்புகிறார்களா? அல்லது கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்துனரை வேலைக்கு புதுசாக எடுக்காமல், இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்காமல், இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்திய அதிமுக தான் அவர்களுக்கு சரியான இது என்று நம்புகிறார்களா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். சார், 6 முக்கிய கோரிக்கைகளில் தொடர்ச்சியாக நீங்கள் அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் வந்து சொல்லிடுறீங்க. பொங்கலுக்கு பிறகாக 2 பேச்சுவார்த்தை வந்து நடக்கும். அதிலிருந்து அந்த கால அவகாசம் தமிழக அரசுக்கு தேவைப்படும். 6 முக்கிய கோரிக்கைங்கிறதுல 2 வந்து நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லியாச்சு. அது முடிஞ்சு போன விஷயம். மீதி 4ல் 2 செய்கிறோன்னு உறுதி அளித்திருக்கிறார். அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது முதலமைச்சர் செய்வார்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு ஒற்றை கோரிக்கையை வந்து இப்போ 6ன்னு சொன்னாதான் எண்ணிக்கை பெற்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியாக ஒற்றை கோரிக்கைம்பாங்க. திருப்பியும் வந்து இருக்கிற நிதிநிலைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற வெள்ள சேதத்தில் இதற்கான நிவாரணத்தை கொடுப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு சிரமப்பட்டு கொடுக்குறாரு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முழுமையாக கொடுக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வருகிறார். எனவே இதையும் அவர் செய்வார் என்று பொறுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி. பல்வேறு இந்த தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களில் அரசியல் பார்வையாக பார்த்தா பாமக, பாஜக உள்ளிட்ட இவர்களும் தமிழக போக்குவரத்து அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து தொழில் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும். அப்போ தான் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்க மாட்டாங்க. பொங்கல் நெருங்கி வருதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களே பொங்கல் நெருங்கி வருதுங்கிறாங்க. அப்போ மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னா பேருந்துகள் ஓட வேண்டும். அதை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளுக்கும் அதே போல தொழிற்சங்கங்களுடனான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் எங்களுக்கான கால அவகாசம் வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது தெரிவித்திருக்கிறார். முக்கியமான கோரிக்கைகளாக 6 கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்க நிலையில் அதனுடைய 2-3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும், மீதமுள்ள கோரிக்கைகள் எங்களுக்கான அந்த பொங்கல் முடிந்த அந்த பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும், அதற்கிடையே இந்த கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் தற்போது தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடனான உங்களுடைய பிரத்யேக நேர்காணலுக்கு நன்றி சந்தோஷ்.